ஹாய், திஸ் இஸ் 122nd ஆஃப் வீக்கெண்ட் சினிமா. இன்னைக்கு ரிலீஸ் ஆன தக் லைஃப் படத்தோட ஸ்மால் ஒப்பீனியன் தான் பார்க்க போகிறோம். கமல் அண்ட் மணிரத்னம் காம்போல 38 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்திருக்க படம் தான் தக் லைஃப். கமலஹாசனும் மணிரத்னமும் சேர்ந்தே ஸ்க்ரீன் பிளே எழுதியிருந்தாலும் இது ஒரு மணிரத்னத்தோட நார்மல் யூஷுவல் கேங்ஸ்டர் மூவி. ஆனாலும் கமலஹாசன் மற்றும் சிம்புவோட பெர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமாக இருக்குது. என்னதான் கமலஹாசனும் மணிரத்னமும் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தாலும் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நம்ம பெரிய பாய் தான். அஞ்சு வண்ண பூவே. உங்களுக்கு படம் எங்கெல்லாம் லேக் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் மனுஷன் மியூசிக்கை போட்டு உங்களை அப்படியே மெய்மறக்க வச்சிருவாரு. நாயகன் படத்தில் நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு கேட்குற மாதிரி தக் லைஃப் படத்துலையும் கடைசி வரைக்கும் யாருக்குமே புரியாது இந்த கேங்ஸ்டர்ஸ் நல்லவங்களா கெட்டவங்களான்னு. இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. என்னதான் கமலஹாசனுக்கு வயசானாலும் இந்த படத்துலையும் ஆக்ஷன்லையும் ரொமான்ஸ்லையும் எந்த குறையுமே வைக்காம மனுஷன் மிரட்டி விட்டுருக்காப்புல. நீங்கள் ஒரு சிம்பு ஃபேன் இருந்தீங்கன்னா சிம்புக்கு மாஸ் என்ட்ரி மாஸ் பிஜிஎம்னு எதிர்பார்க்காம சிம்புவோட கிளாஸான ஒரு ஆக்டிங் இந்த படத்தில் இருக்குது. அது நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. 16 ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க வேண்டிய படம், பட் ரொம்ப கேப் ஆகி லேட்டாக வந்ததுனால உங்களுக்கு நிறைய படங்கள் ஃபீல் ஆகலாம். சக்கச்ச வந்த வானம் நிறைய படங்கள் இதை பார்க்கும்போது ஃபீல் ஆகலாம். ஓவராலாக சக்திவேல் நாயக்கரோட எண்ட் இப்போ எப்படி ஆகிடுச்சு அப்படின்னா, சாகா வரம் புல் சோகம் உண்டோ தீரா கதையை கேட்பாருண்டோ. இந்த விஷயம் படம் பார்த்தவங்களுக்கு புரியும். படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.